திடீர்னு எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்தது. என்ன ஸ்டோரின்னா, இந்த லைஃப்பில் நடந்த உண்மையான ஒரு ஸ்டோரி. என்னென்னா 2006 நினைக்கிறேன். 6ல் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் வார்லாம் நடந்து கொண்டு இருந்த டைம். அப்போ எங்களோட ஊரில் வந்து நாங்கள் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வெளியூருக்கு இந்த ஊர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக போனாங்க. அப்படி போன இடம் தான் மட்டக்களப்பு. பேட்டிக்கலோவில் நாங்கள் வந்து கல்வியங்காடு அப்படின்ற ஒரு இடத்துல அகதி முகாமில் இருந்தாங்க. கொஞ்சம் காலம் நாங்கள் அகதி முகாமில் இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் போய் படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஸ்கூலுக்கே போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்த கடைக்கிலி எனக்கு வந்து பக்கத்துலேயே நாங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருந்தது. சாஹிரா மகாவித்யாலயம் சம்திங், பேர் மறந்துட்டேன்னு சொல்லி. அந்த ஸ்கூலில் வந்து நான் படித்தேன். நான் என்ன கிரேட் அப்போ படித்தேன் நான் என்றால் 4th ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் நினைக்கிறேன். அப்போ அந்த படித்த டைமில் வந்து 5ஆம் ஆண்டில் எங்களோட கிரேட் 5ல் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஒன்று நடக்கும் இங்கே ஸ்ரீலங்காவில். அப்போ அந்த எக்ஸாமுக்கு தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும், அது செய்யணும். எல்லாருமே பெரிய வசதியான ஆட்கள் வந்து தங்களோட பிள்ளைகளை கிளாஸஸுக்கு அனுப்புவாங்க, பர்சனல் கிளாஸுக்கு அனுப்புவாங்க. அப்படி அந்த பெனிஃபிட் என்னென்னா, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணினா வந்து எங்களுக்கு பெரிய ஸ்கூலில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதோட எங்களோட படிப்புக்கான செலவுக்கான ஒரு தொகை வந்து கவர்மெண்டால் வந்து கொடுப்பாங்க. அப்படி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற சிஸ்டம் என்ன மாதிரியோ எனக்கு தெரியாது. அந்த டைமில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. எனக்கு அப்படியெல்லாம் கிளாஸுக்கு போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தாகணும். கிரேட் 5ல் நாங்கள் ஸ்கூலில் தான் படித்தாகணும். கிளாஸஸ்க்கு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே இல்லை. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அகதி முகாமில் இருந்து கொண்டிருக்கோம். ஸோ இல்லை, அந்த டைமில் தான் எனக்கு ஸ்கூல்லேயே ஒரு டீச்சர் இருந்தாவா, மேரி டீச்சர்ன்னு சொல்லி. மேரி டீச்சர்ன்ற அவங்கள வந்து இப்போ வரைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு இதுக்கு என்ன ரீசன்டா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அவங்க வீட்டுக்கே கொஞ்சம் பேரை வரவழைச்சி, அந்த முகாமில் இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் பிள்ளைகளை வர வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க, பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப ஏஜான, அப்போவே அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜான டீச்சர் தான் அவங்க, மீரி டீச்சர்னு சொல்லி. கண்ணாடி போட்டிருப்பாங்க. டெய்லி வேர் வந்து அவங்க சாரி, அதுவும் கிரே கலர் அல்லது ஒயிட் கலரில் கட்டுவாங்க அந்த சாரி. ரொம்ப அழகான டீச்சர். எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சம்பவம் என்ன, அந்த டீச்சரை நான் இப்போ மிஸ் பண்ணுறேன். என்னென்னா, திடீர்னு ஞாபகம் வந்தது. அப்போ எனக்கு அந்த டீச்சர் ஞாபகம் வருவாங்க. இப்போ திடீர்னு எனக்கு சொல்லணும் போல தோணுச்சு. அவங்க வீட்லேயே எங்களை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்து, அவங்க கையில் எங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு லேண்ட்லைனில் ஹலோ கால் வந்து ஹலோன்னு சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஹலோன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஸோ அந்த டீச்சர் வந்து இப்போ எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது. நல்லா இருக்கணும்னு நான் லெவலில் வேண்டிக்கிறேன். அந்த டீச்சரை இப்போ நாங்கள் மிஸ் பண்ணுறோம். பர்சனலி நான் மிஸ் பண்ணுறேன் அந்த டீச்சரை. எங்கள் ஃபேமிலிக்கு அவங்க தான் அந்த டீச்சரை தெரியும். அதுக்கப்புறம் மட்டக்களப்பில் இருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அப்போல்லாம் ஃபோன் இல்லை, கால் பண்ணி பேசுகிறதுக்கு எங்ககிட்ட ஃபோன் இல்லை. இப்போ கால் பண்ணி பேசலாம் அப்படின்னா கான்டாக்ட் இல்லை. நான் நினைக்கிறேன் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கணும். இப்படி உங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு டீச்சர் இருப்பாங்க லைஃப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.